நீ நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் ஆர் சம் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற லெசன். இது நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா காக்ரோச் பத்தி நமக்கு நிறைய தெரியும், ஜென்ரலா தெரியும். பட் அதோட அப்டாமினல், நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், டைஜஷன் சிஸ்டம், நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட சர்வைவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறது காக்ரோச் மட்டும் தான். ஓகேவா? காக்ரோச் என்னென்ன கலர்லாம் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த ப்ரௌன், அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல இருக்கும், நெக்ஸ்ட் கிரீன் கலர்லயும் இருக்கும், ஆரஞ்சு கலர், இது எல்லாத்தையுமே பிரசண்டா இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா ட்ராபிக் ரீஜன்ல பிரசண்டா இருக்கும். ஆனா நார்மலா நம்ம பார்க்க போற கலரே, நம்ம பாக்குற கலரே என்ன அப்படின்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காக்ரோச் தான் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் த நாக்டியூர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட் டைம்ல மட்டும் தான் சர்ச் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஆம்னிவோரஸ் அப்படின்னா போத் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடக்கூடியது. மேக்ஸிமம் இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 28 to 44 mm in the length. நெக்ஸ்ட் வித் பார்த்தோம் அப்படின்னா 8 to 10 mm தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் பிரசண்டா இருக்கும் அப்படின்னா வார்ம் அண்ட் டேம்ப்னஸ், நெக்ஸ்ட் பிளண்டி ஆஃப் தி ஆர்கானிக் ஃபுட், அதாவது எங்க அதிகமா அதோட ஃபுட் சோர்சஸ் இருக்கோ அந்த ஏரியால தான் இது அதிகமா பிரசண்டா இருக்கும். அதே மாதிரியே வார்ம்த், அவ்வளவோ எப்படி சொல்றோம், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தாலும் இருக்காது, டெம்பரேச்சர் லோவா இருந்தாலும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த சீரியஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் ஆக்ட் as a vectors of some diseases. இந்த காக்ரோச்னால நிறைய டிசீசஸ் வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். இட் ஆக்ட் as a vectors are nothing but the vehicles அப்படின்னு சொன்னா டிசீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதும் இந்த காக்ரோச் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காக்ரோச் யார் நேம் கொடுத்தாங்க, எப்படி நேம் கொடுத்தாங்க? இப்போ நம்ம சொல்றது தான் காக்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பயாலஜிக்கல் நேம் பார்த்தோம் அப்படின்னா வேற நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ், இதோட லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஸ்பானிஷ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா குக்குரெஷா அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாச்சா அமெரிக்கானா அப்படின்ட்டு லினேயஸ், கேரல் லினேயஸ், இவர் யார் அப்படின்னா இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் த நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்ஸ், அது மேபி பிளான்டா இருக்கலாம், இல்ல ஆர்கானிசம்ஸா இருக்கலாம், இல்ல எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் டூ நேம்ஸா கொடுத்தனால அவருக்கு பேர் வந்து ஃபாதர் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவரு தான் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா காக்ரோச்சுக்கு பிளாச்சா அமெரிக்கானா அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1758ல காக்ரோச்சுக்கு நேம் கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிகீர், அவர் வந்து 1973ல இதுக்கு இன்னொரு நேம் கொடுத்தாரு, பிளாட்டா கார்கலேக் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பெரிபிளான்டா அப்படிங்கிற நேம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா புமரிஸ்டர் இந்த இயர் ஆஃப் 1838ல கொடுத்தாரு. நார்மலா காக்ரோச்சோட பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னா பெரிபிளான்டா அமெரிக்கானா அப்படிங்கிறதா காக்ரோச்சோட பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது யார் கொடுத்தாங்க, எந்தெந்த வருஷம் எப்படிலாம் மாடிஃபிகேஷன் ஆனது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிஸ்டரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்பாலஜி. நார்மலா காக்ரோச்சோட பாடியே வந்துட்டு 3 டைப்ஸா கிளாஸ் பண்ணிருப்பாங்க. ஒன் இஸ் த ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டாமன் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாடி ஃபுல்லா எதால கவரா இருக்கு அப்படின்னா இட் இஸ் த ஹார்ட் skeleton like structure is known as the chitinous அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட பாடி ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா செக்மெண்டடா பாடிஸ் பிரசன்டா இருக்கும். இட் இஸ் known as the scleroid அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலா இதோட பாடி வந்து 3 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒன் இஸ் த ஹெட், thorax and abdomen அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதோட ஹெட் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் த ட்ரையாங்கிள் இன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த 6 எம்ப்ரியானிக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் இன் நேச்சர், ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷனுமே தன்னோட பாடி மூவ்மெண்ட் இந்த மாதிரி அதோட ஹெட்டை வந்து டர்ன் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷன்ல தான் அது பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப் ஆண்டனி, இந்த flagella like structure மாதிரி பத்தி இட் இஸ் known as the antennae அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன அப்படின்னா சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட பாடி ஃபுல்லாவே சென்சிட்டிவ் ஆர்கன் பிரசண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்சரி ஆர்கன் எங்க இருக்கும் அப்படின்னா அதோட ஆண்டனே எப்படி இருக்கும்னா 2 பேர் ஆஃப் ஆண்டனே வந்துட்டு ஐஸ்ல பிரசண்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ். காம்பவுண்ட் அப்படின்னா அட் அ டைம்ல 2000 இமேஜஸுமே பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னா காக்ரோச்சுக்கு மட்டும் தான் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப் தி சிம்பிள் ஐஸும் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு இதோட மவுத் பார்த்தோம் அப்படின்னா பைட்டிங் அண்ட் சீவிங் கண்டிஷன்ல மட்டும் தான் இது பிரசண்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட தொராக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸா இருக்கும், ப்ரோதொராக்ஸ், மெட்டாதொராக்ஸ், மீசோதொராக்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். இதோட அப்டாமன் பார்த்தோம்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா 10 செக்மெண்ட்ஸ், இது பாடி ஃபுல்லாவே 10 செக்மெண்ட்ஸ் தான் பிரசண்டா இருக்கும். அப்டாமன் இஸ் நதிங் பட் தி ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து 10 செக்மெண்ட்ஸ் பிரசண்டா இருக்கும். இதுல பார்த்தோம்னா 4 ஸ்க்ளிரைட்ஸ்ல ஃபார்மேஷன் இருக்கும். ஸ்க்ளிரைட்ஸ் ஆர் நதிங் பட் தி செக்மெண்டட், அதாவது இந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே எதால மேடப்பா இருக்கும் அப்படின்னா ஹார்ட் பிளேட்டால மேடப்பா இருக்கும். இந்த ஹார்ட் பிளேட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்க்ளிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்டாமன் எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா 4th ஸ்க்ளிராய்ட்ஸ்ல பிரசண்டா இருக்கும். ஓகேவா? மேல் ஃபீமேல் ரெண்டுலயுமே 10 செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் பிரசண்டா இருக்கும். ஒரு செக்மெண்ட்லயும் ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும். அது என்னன்னு ப்ரீவியஸ் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் காக்ரோச். ஓகேவா? காக்ரோச்ல பார்த்தோம்னா ஃபீமேல் தனியா இருக்கும், மேல் தனியா காக்ரோச் பிரசண்டா இருக்கும். ஃபீமேல்ல பார்த்தோம் அப்படின்னா 7th செக்மெண்ட்ல தான் ஜெனடிக்கல் பவுச் வில் பி பிரசன்டட். ஜெனடிக்கல் பவுச் ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் வந்து 7th செக்மெண்ட்ல பிரசண்டா இருக்கும். இந்த 7th செக்மெண்ட்ல பார்த்தோம்னா 8th and 9th செக்மெண்ட்ஸ் வந்து கம்பைன்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீமேல் மேல்ல பார்த்தோம் அப்படின்னா 9th and 10th செக்மெண்ட்ல தான் என்ன பிரசண்டா இருக்கும் அப்படின்னா ஜெனிட்டல் பவுச், தட் மீன்ஸ் the sternum will be presented. இதுல மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த குட்டியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தியா, இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது 10th செக்மெண்ட்ல மேல்ல மட்டும்தான் இந்த குட்டியா ஒரு ஆனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பிரசண்டா இருக்கும், ஃபீமேல்ல பிரசண்டா இருக்காது. ஓகேவா? ஒன்லி ஆனல் சர்சி மட்டும் தான் ஃபீமேல்ல பிரசண்டா இருக்கும், இந்த ஆனல் ஸ்டைல் வந்துட்டு பிரசண்டா இருக்காது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? காக்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா மேல் காக்ரோச் ஃபீமேல் காக்ரோச் தனித்தனியா இருக்கும். எதை வச்சு மேல் ஃபீமேல் அப்படியே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஆனல் ஸ்டைல் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஆனல் ஸ்டைல் எதுல தான் இருக்கும் அப்படின்னா மேல்ல மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல்ல சர்சி மட்டும் தான் பிரசண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அனட்டாமி. அனட்டாமி இஸ் நதிங் பட் தி ஒரு ஆர்கன் சிஸ்டமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறதும் காக்ரோச் அனட்டாமி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாடி வால் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா அதோட ஓவரால் பாடி அவுட் சைட் ஆஃப் தி பாடி எதால கவர் ஆயிருக்கு, ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஸ்கெலிட்டன் லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாடி வால். பாடி வால் அப்படின்னாவே பாடி வால் இஸ் மேட் அப் ஆஃப் தி 3 types ஆஃப் தி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது 3 types ஆஃப் தி லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா கியூட்டிக்கல், ஹைப்போடெர்மிஸ் அண்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு 3 types ஆஃப் தி மெம்பரேன்ஸ், 3 types ஆஃப் தி மசில்ஸ்னால மேட் அப் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கியூட்டிக்கல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கா இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் மெலானின் பிக்மெண்ட்ஸ் வில் ஆல்சோ பிரசன்டட் அப்படின்னு சொல்லுவோம். மெலானின் அப்படின்னா நம்ம பாடியில ஹியூமன் பீங்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெலானின் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான கலரிங் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட். ஹியூமன் பாடியில 2 types ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஹேருக்கு ஒரு பிக்மெண்ட்டும் பாடி ஸ்கின்ல ஒரு பிக்மெண்ட்டும். பட் காக்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பிக்மெண்ட் இஸ் நோன் அஸ் த மெலானின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மெலானின் பிக்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த நான் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹார்டா இருக்கும், என்டையர் பாடி ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். ஓகே, இது என்டையர் பாடி ஃபுல்லா கவர் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ஸ்க்ளீரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சொல்றது புரியுதா? அதாவது பாடி வால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி 3 layers. கியூட்டிக்கல், நெக்ஸ்ட் ஹைப்போடெர்மிஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். கியூட்டிக்கல் அப்படின்னாவே இது வந்து ரொம்ப திக்கா இருக்கும், பிரவுன் கலரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெலானின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ்னால மேட் அப்பா இருக்கும். இந்த மெலானின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் லிவிங் திங்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட் சப்ஸ்டன்ஸா பிரசண்டா இருக்கும். ஓகே, ஓவர் பாடி ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த ஸ்க்ளீரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னா இட் இஸ் த சிங்கிள் லேயர். நார்மலா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுல வந்து ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி சிங்கிள் லேயர் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா பிலோ த எண்டோகியூட்டிக்கல்ல பிரசண்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து 3 types ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த கிராண்டுலர் செல், சைக்கோஜன், நெக்ஸ்ட் டோர்மோஜன் அப்படின்னு 3 types ஆஃப் செல்ஸ் இருக்கு. இதுல கிராண்டுலர் செல்ஸ்ல மட்டும் தான் டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகும், ரிமைனிங் 2ல செக்ரீட் ஆகாது. ஓகே, பிலோ த ஹைப்போடெர்மிஸ் என்ன ஃபார்ம் இருக்கும் அப்படின்னா பேஸ்மெண்ட் மெம்பரேன் வில் பி பிரசன்டட். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி மியூகோபாலிசாக்கரைட்ஸ். மியூகோபாலிசாக்கரைட்ஸ் ஆர் நதிங் பட் தி கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்டையர் பாடி ஃபுல்லாவே காக்ரோச்சோட என்டையர் பாடி ஃபுல்லாவே எதால கவர் ஆயிருக்கு அப்படின்னா கைட்டேனியஸ் skeleton, exoskeleton. Exo means outside of the body அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது காக்ரோச்சோட மெயின் பகுதி ஃபுல்லாவே எதால கவர் ஆயிருக்கு அப்படின்னா skeleton, exoskeletonனால கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இட் இஸ் ஃபார்ம்ஸ் த ஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 types இருக்கு. இன்னர் மெம்பரேன் அதாவது இன்சைட் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ட்ரோசல் சைடு அண்ட் வென்ட்ரல் சைடு அப்படின்னு 2 sides இருக்கு. ஓகே, ட்ரோசல் சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி டர்கல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் சைடு வந்து ஸ்டெர்னல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே கனெக்ட் ஆகுற அந்த பிளேட்டுக்கு பேரு ப்ளூரல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலா இந்த ஸ்க்ளீரைட்ஸ் ஃபுல்லாவே கனெக்ட் ஆனது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆர்த்ராய்டல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா இட் இஸ் த கியூட்டிக்கல், தட் மீன்ஸ் எபிடெர்மல், தட் மீன்ஸ் த எபிக்யூட்டிக்கல் அண்ட் எண்டோகியூட்டிக்கல். இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஸ்க்ளீராய்ட்ஸை மேடப் பண்ணிருக்கோம். இந்த ஸ்க்ளீராய்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா ஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து 2 types இருக்கு. ட்ரோசல், வென்ட்ரல் சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது ட்ரோசல் சைடு வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு பிளேட் இருக்கும், இட் இஸ் த டர்கல் பிளேட்னு சொல்லுவோம். வென்ட்ரல் சைடு வந்து ஸ்டெர்னல் பிளேட்னு சொல்லுவோம். இந்த 2 பிளேட்டும் சேர்ந்து ப்ளூரல் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டை ஃபார்ம் பண்ணிருக்கும். ஓகேவா? அதாவது 2 layers அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓவராலா ஸ்க்ளீராய்ட்ஸ் சேர்ந்தா என்ன அப்படின்னா ஆர்த்ராய்டல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆர்த்ராய்டல் மெம்பரேன் எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா கியூட்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலா இதோட ஃபங்க்ஷன் ஒன்லி ஃபார் தி மூவ்மெண்ட். இது வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸோஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்கும், பட் சாஃப்ட் இன் நேச்சரா பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செஃபாலிக் அப்பெண்டேஜ் அப்படின்னா என்னதுன்னா இது வந்து 2 பார்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து மவுத்து,
இன்னொன்று வந்துட்டு ஆண்டனி அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா காக்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப் ஆண்டனி அப்படின்ட்டு நம்ம டயக்ராம் போடும்போது ஐஸ்ல இருந்து இப்படி அதாவது ஆண்டனி பேர் ஆஃப் ஆண்டனி வில் பி பிரசன்டட் அப்படின்னு பார்த்தோம். இது எங்க பிரசன்டா இருக்கும் அப்படின்னா செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் தி பாடியில இருந்தே பிரசன்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். மொபைல் மீன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டைல், தென் தெர்மல் ரெகுலேட்டர்ஸ், தட் மீன்ஸ் ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் ரிசப்டார்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதும் டெம்பரேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே இந்த ஆண்டனி தான் யூஸ் ஆகும் காக்ரோச்சில். ஓகே, அது மட்டும் கிடையாது, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் மற்ற அனிமல்ஸ் மற்ற ஆர்கானிசம்ஸோட மூவ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரிசப்டார்ஸாக ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபார்ம்டு த ஸ்மால் செக்மெண்ட்ஸ். இதில் ஒரு குட்டி குட்டியாக செக்மெண்ட்ஸ்னால தான் மேடப் இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஃபோடோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபோடோமீட்டர்ஸில் 2 பார்ட்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த ஸ்கேல்ப், தட் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோடோமீட்டர்ஸ், அது பேசல் ஃபோடோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செகண்ட் ஃபோடோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ரெஸ்டாக இருக்கும் போது இந்த ஆண்டனி, அதாவது காக்ரோச் வில் பி ரெஸ்டட் கண்டிஷனாக இருக்கும் போது ஆண்டனி என்னவா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஃபிளஜெல்லாவை ஆக்டிவேட் ஆகும். ஃபிளஜெல்லா நார்மலாக எதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் வந்து மூவ்மெண்ட். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச்லையும் இந்த ஆண்டனி என்னவா ஆக்டிவேட் ஆகும், ரெஸ்ட் கண்டிஷனில் என்னவா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஃபிளஜெல்லாவை ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்ரோச்சோட மவுத். காக்ரோச்சோட மவுத் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் லிப், இட் இஸ் மேடப் ஆஃப் தி அப்பர் லிப்ஸ், லோயர் லிப்ஸ், நெக்ஸ்ட் ஜாஸ் அண்ட் டீத், இது எல்லாத்தாலையுமே மேடப் ஆயிருக்கும். இப்போ நார்மலாக மவுத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பைட்டிங் அண்ட் சீவிங் மெக்கானிசம்ஸில், தட் மீன்ஸ் மாஸ்டிஃபிகேஷனில் தான் இன்வால்வ் ஆகும். இதுதான் மவுத்தோட மெயினான ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்னென்ன மவுத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த ஒன் லேப்ரம், தட் மீன்ஸ் த அப்பர் லிப்ஸ் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும், லோயர் லிப்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த லேபியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ், தட் மீன்ஸ் த ஜா, பேர் அப்படின்னா 2 ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒன் பேர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேக்ஸிலே, மேண்டிபிள்ஸ் அண்ட் மேக்ஸிலே அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாத ஒரு டங்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், டீத்தும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதில் எது டீத்தை ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ், தட் மீன்ஸ் த ஜா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கும். இட் இஸ் அ ட்ரையாங்குலர் இன் ஷேப்பாக இருக்கும். இட் ஆக்ட் ஆஸ் எ டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டீத் இட்ஸ் லைக் எ டென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ஒன்லி ஃபார் த மாஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபுட், மாஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஃபுட் அப்படின்னா நல்லா மெல்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்பர் லிப். அப்பர் லிப்ல ஒரு ரிசப்டார்ஸ் பிரசென்ட்டா இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த கஸ்டேட்டரி ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எந்த செக்மெண்ட்ல பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா ஹெட்ல 3rd செக்மெண்ட்ல தான் பிரசென்ட்டா இருக்கு. இது அப்பர் லிப். அப்பர் லிப்போட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஆக்ட் ஆஸ் எ கஸ்டேட்டரி ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் த லோயர் லிப். லோயர் லிப் எங்க பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா ஹெட் செக்மெண்ட், ஹெட்ல பார்த்தோம் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல 6th செக்மெண்ட்ல லோயர் லிப் பிரசென்ட்டா இருக்கும். ஓகேவா? 3rd செக்மெண்ட்ல அப்பர் லிப்பும் 6th செக்மெண்ட்ல லோயர் லிப்பும் பிரசென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப் தி மேண்டிபிள்ஸ், தட் மீன்ஸ் தி ஜா, இது எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கா இருக்கும், ஹார்ட் சப்ஸ்டன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும்னா ட்ரையாங்குலர் இன் ஷேப், மாதிரி இட் இஸ் மேட் அப் பை ட்ரையாங்குலர் ஷேப். இட் ஆக்ட் ஆஸ் எ டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டீத்தோட மெயினான ஃபங்க்ஷனே வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இட் இன்வால்வ் இன் த மாஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர் ஆஃப், அதாவது ஒன் பேர், அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிலே அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா ஹெட்ல 5th செக்மெண்ட்ல பிரசென்ட்டா இருக்கும். ஓகேவா? இது என்ன டிகிரியில பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி செல்சியஸ்ல பிரசென்ட்டா இருக்கும். இதுவும் எதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா மாஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அப்பர் லிப், லோயர் லிப், ஜா, மேக்ஸிலே அண்ட் டங், இது எல்லாமே சேர்ந்து 2 ஒர்க்குக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா பைட்டிங் அண்ட் சீவிங் ஆஃப் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா காக்ரோச்சை எப்படி கட் பண்ணால, நார்மலா காக்ரோச் வந்துட்டு அதோட தலையை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 1 வீக் வரைமே அதனால சர்வை ஆக முடியும். ஆனா இந்த மேக்ஸிலேயும் மேண்டிபிளையும் கட் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாவே செத்து போயிடும். ஏன் எப்படி சாகும் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லாம சாகுமே தவிர வேற எதுக்காகவுமே காக்ரோச் வந்து சாகாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா thoracic appendage. இதுல பார்த்தோம்னா 3 இருக்கு. 3 that means ப்ரோதொராசிக், மீசோதொராசிக், மெட்டாதொராசிக்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, இதோட லெக்ஸ் பார்த்தோம்னா 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்கு, 2 pairs ஆஃப் விங்ஸும் அதோட பாடியில பிரசென்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லெக். வாக்கிங் லெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 3 pairs இருக்கும். இதோட எங்க பிரசென்ட்டா இருக்கும்னா அந்த பாடி எண்ட் வரைக்குமே பிரசென்ட்டா இருக்கும். 3 pairs அப்படின்னா 6 லெக்ஸ் வந்து பிரசென்ட்டா இருக்கும். அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு லெக்லயும் ஒரு 5 parts இருக்கு. இட் இஸ் த ஆக்ஸா, த்ரோசான்டர், ஃபீமர், டிபியா, டேரஸ் அப்படின்ட்டு ஒரு
5மே பிரசன்டா இருக்கும். எங்க பிரசன்டா இருக்கும்னா இந்த தாலஸ் மட்டும் 5th செக்மெண்ட்ல பிரசன்டா இருக்கும். இட் ஆக்ட் as a tarsomeres அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? tarsomeres அப்படின்னு ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் விங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 pairs of wings பிரசன்டா இருக்கும். சாரி 2 pairs of wings, that means the 4 wings பிரசன்டா இருக்கும். எங்க பிரசன்டா இருக்கும் அப்படின்னா மீசோதொராக்ஸ் அண்ட் மெட்டாதொராக்ஸ்ல பிரசன்டா இருக்கும். ஓகேவா? இதுல விங்ஸ் வந்து 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் த 4 wings and hind wings அப்படின்னு 2 டைப்ஸா இருக்கும். இட் இஸ் known as the 2 pairs of wings அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 4 wings எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு திக்கா இருக்கும், ஹார்டா இருக்கும், லெதரி நேச்சரா இருக்கும். இதோட இந்த விங்ஸ் ஃபுல்லா எதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா டெக்னினா அப்படின்ட்டு கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இது ஒன்லி யூஸ்டு ஃபார் தி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி காக்ரோச் ப்ரொடக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த விங்ஸ் 4 விங்ஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிண்ட் விங்ஸ். ஹிண்ட் விங்ல பார்த்தோம்னா செகண்ட் பேர் ஆஃப் விங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபிளையிங்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஃபோல்டடா பிரசன்டா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோல்டட் ஃபார் தி ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விங்ஸ்ல நிறைய நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். தட் நெட்வொர்க்ஸ் இஸ் known as the veins அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் blood vessels அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? blood vessels மூவ் ஆகிறதுக்கு தேவையான வெயின்ஸ் வந்து பிரசன்டா இருக்கும். எதுல பிரசன்டா இருக்கும் அப்படின்னா ஹிண்ட் விங்ஸ்ல தான் பிரசன்டா இருக்கும். விங்ஸ் வந்து 2 pairs of wings பிரசன்டா இருக்கும். 4 wings and hind wings அப்படின்னு சொல்லுவோம். 4 wingsல என்ன இருக்கும் அப்படின்னா 4 wings it's covered by the tegmina அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா only for the productionக்கு யூஸ் ஆகும். செகண்ட் hind wings எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஃபிளையிங்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அது ப்ரொடக்ஷனுக்கு, இது ஃபிளையிங்க்கு யூஸ் ஆகும். இதுல நிறைய நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி 2 விங்ஸ்லயுமே பிரசன்டா இருக்கும். இட் இஸ் known as the veins. That means the blood veins will be presented. Okay? Alimentary canal or digestive tract. ஓகேவா? அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக் இன் காக்ரோச்ல எப்படி ஃபுட்டு வந்து டைஜஷன் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக டைஜஷன் எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மவுத் டு ஆனஸ் வரைக்கும் நடக்கிறதா நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச்சில் கம்ப்ளீட் டைஜஷன் தான் அக்கர் ஆகும். ஓகேவா? இன்கம்ப்ளீட் கிடையாது, கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் இதில் மேஜர் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்கு. ஃபோர் கட், ஹிண்ட் கட், மிட் கட் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் கட்ஸுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா காக்ரோச்ல இருந்து மவுத் டு ஆனஸ் வரைக்கும் நடக்கிறதா டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல pharynx is nothing but the அதாவது mouth it leads to the pharynx ன்னு சொல்லுவோம். இது வந்து ஷார்ட் டியூபுலர் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஆஃப்டர் the pharynx it leads to the esophagus is nothing but the food pipe அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எங்க என்ட்ரி ஆகும் அப்படின்னா ப்ரோதொராக்ஸ்ல என்ட்ரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா salivary gland. காக்ரோச்ல பார்த்தோம்னா salivary glands வந்து pairs of the salivary glands present இருக்கும். salivary glands secrete some enzymes. It's nothing but the அதாவது salivary glandsல 3 types of the enzymes வந்து secrete ஆகும். என்ன enzymes அப்படின்னா amylase, chitinase and cellulase அப்படிங்கிற enzyme 3 types of enzymes இந்த salivary glandல secrete ஆகும். first digestion எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா mouth to anus வரைக்கும் நடக்கிறதா digestion அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா pharynx அடகு it is the long tube like structure அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஷார்ட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா டைஜஷன் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்க்கு அக்கர் ஆகும் அப்படின்னா 6 to 8 சென்டிமீட்டர்ஸ் வந்து டைஜஷன் ட்ராக்கே அக்கர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈசோஃபாகஸ் இஸ் நதிங் பட் தி ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க போய் லீட் ஆகும் அப்படின்னா ப்ரோதாரக்ஸ்ல போய் என்ட்ரி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த க்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோப் ஆர் sac like structure அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வால்வ் இன் த டைஜஷன்ல மட்டும்தான் இது இன்வால்வ் ஆகும். இது வந்து தின்னா வாலா இருக்கும். இது பார்த்தோம்னா 3 to 4th செக்மெண்ட் ஆஃப் தி அப்டாமினல்ல பிரசென்ட்டா இருக்கும். என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பீர் ஷேப்ல பிரசென்ட்டா இருக்கும். இட் இஸ் த sac like structure அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஆக்ட் as a food reservoir அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தட் மீன்ஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா gizzard அப்படின்னு சொல்லுவோம். gizzards அப்படின்னா குட்டியா funnel like structure மாதிரி பிரசென்ட்டா இருக்கும். இட் இஸ் த cone shaped structure அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து muscular in nature, thick wall and it acts as a chamber அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த hepatic cache அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஷார்ட்டா இருக்கும், பிளைண்ட் கிராண்டுலா லைக் டியூப்ஸா இருக்கும். எங்க பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா மிட்கேட்டோட ஆன்டீரியர் பார்ட்ல தான் பிரசென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த க்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? க்ளோனோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன? இது ஆக்சுவலி எங்க பிரசென்ட்டா இருக்கும் அப்படின்னா ஹின்கட்ல பிரசென்ட்டா இருக்கு. இது வந்து லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி காக்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டம்.
ரெக்டம் வந்துட்டு பாப்பிலே. ஓகேவா, இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஈலியம். ஈலியம்ல பார்த்தோம்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் வில் பி பிரசன்ட் இன் த ஈலியம். இட் இஸ் நோன் அஸ் த ஸ்பிங்க்டர் மசில்ஸ். ஸ்பிங்க்டர்ஸ் அப்படின்னா இட் இன்வால்வ் இன் த கான்ட்ராக்ஷன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ளோன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மால்ஃபிஷியன் டியூபிள்ஸ். நார்மலா எவ்வளவு மால்ஃபிஷியன் டியூபிள்ஸ் இருக்கும் காக்ரோச்ல அப்படின்னா 100ல இருந்து 150 ஆர் 150ல இருந்து 200 மால்ஃபிஷியன் டியூபிள்ஸ் வந்து பிரசண்டா இருக்கும். காக்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தட் மீன்ஸ் த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மால்ஃபிஷியன் டியூபிள்ஸ் வழியா தான் ரிலீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த என்சைம்ஸ். நார்மலா காக்ரோச்ல பார்த்தோம்னா டைஜஷனுக்கு ஒரு என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த ஹைட்ரோலேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் தான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டைஜஷன்ல இன்வால்வ் ஆகும். என்ன டைப்ல டைஜஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னா செல்லுலோஸ் அப்படிங்கிறது, அது ஸ்டார்ச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அனிமல் செல்லோட என் ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஓகேவா, நார்மலா காக்ரோச் பார்த்தோம்னா ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னிவோரஸ் அப்படின்னா வெஜிடேட்டிவும் இன்டேக் பண்ணும், வெஜிடபிளும் இன்டேக் பண்ணிக்கும், நான்வெஜ் இன்டேக் பண்ணிக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸுமே டைஜஷன் பண்றதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து காக்ரோச்ல செக்ரேட் ஆகும். ஸ்டார்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோலேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் சலைவரி என்சைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்கெட். இதெல்லாம் சேர்ந்ததுலாம் ஃபோர்கெட்ல பிரசண்டா இருக்கும். எதெல்லாம் வந்துட்டு மிட்கட் ஹின்கட்ல பிரசண்டா இருக்கும் அப்படின்னா மவுத், பாரிங்ஸ், ஈசோஃபாகஸ், க்ரோப் அண்ட் கிசார்ட். இது எல்லாம் சேர்ந்தது. இது எல்லாமே எதுல பிரசண்டா இருக்கும் அப்படின்னா ஃபோர்கெட்ல பிரசண்டா இருக்கும். ஹிண்டு மிண்ட் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஈலியம், க்ளோன் அண்ட் ரெக்டம். இது மூணுமே எதுல பிரசண்டா இருக்கும் அப்படின்னா ஹின்கட் அண்ட் மின்கட்ல பிரசண்டா இருக்கும். நார்மலா டைஜஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸை டைஜஸ்ட் பண்றது. காக்ரோச்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட் டைஜஷன் தான் அக்கர் ஆகும். டைஜஷன் வந்து மவுத் டு ஆனஸ் வரைக்குமே அக்கர் ஆகும். எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து டைஜஷன் கிளாண்ட் பிரசண்டா இருக்கும் அப்படின்னா 6 to 8 சென்டிமீட்டர்ஸ் வந்து பிரசண்டா இருக்கும். ஒரு லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி பிரசண்டா இருக்கும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாரிங்ஸ்ல இருந்து இட் லீட்ஸ் டு த ஈசோஃபாகஸ். ஈசோஃபாகஸ் ஆக்ட் as a ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எங்க போய் லீட் ஆகும் அப்படின்னா க்ராப் அப்படின்னு சொல்லுவோம். க்ராப் எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா அப்டாமினல் செக்மெண்ட் 3 to 4th செக்மெண்ட்ல பிரசண்டா இருக்கும். இது குட்டியா சாக் பியர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா கிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிசார்ட் வந்து கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இவ்வளவுதான் வந்துட்டு அலிமெண்டரி கனல் ஆஃப் தி காக்ரோச். பார்க்க போற டாபிக் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் ஆஃப் தி காக்ரோச். காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஹார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஹார்ட் வந்துட்டு 13 சேம்பரா டிவைட் பண்ணிருக்காங்க. நார்மலா காக்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஓப்பன் டைப் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு டைப் கிடையாது, ஓப்பன் டைப் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ த்ரூ த கேவிட்டிஸ் ஃபுல்லாவே பிளட் ஃப்ளோ ஆகும். அப் டு பாட்டம் வரைக்குமே பாடி கேவிட்டிஸ்ல பிளட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன் இஸ் த ஹார்ட், anterior aorta and sinuses அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹார்ட் தான் 13 சேம்பர்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் நார்மலா காக்ரோச்சோட பிளட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஒயிட் கலர்லெஸ் பிக்மெண்ட் தான் பிரசண்டா இருக்கு. பிக்மெண்ட் அப்படின்னா நார்மலா ஹியூமன் பீயிங்ல பார்த்தோம்னா பிளட் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும். பட் காக்ரோச்ல பார்த்தோம்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஏன் ஹியூமன் பீயிங்ல மட்டும் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் பிரசண்டா இருக்கறனால, தட் மீன்ஸ் ஆர்பிசி பிரசண்டா இருக்கறனால ரெட் கலர்ல இருக்கு. பட் காக்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்ட்ஸ் எதுவுமே பிரசண்டா இருக்காது. சோ இது வந்து கிளியரா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா, கலர்லெஸ்ஸா இருக்கும். அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ், யூரிக் ஆசிட்ஸ் அண்ட் செல் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி செல்ஸும் பிரசண்டா இருக்கும். எதெல்லாம் அப்படின்னா பிளட்ல பிரசண்டா இருக்கும். நார்மலா காக்ரோச்சோட பிளட் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஏன் கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா வித்தவுட் பிரசன்ட் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் வந்து பிரசண்டா இருக்காது. ஸோ கிளியரா இருக்கும், ஒயிட் கலர்ல தான் இருக்கும். நிறைய பிளாஸ்மா கண்டென்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கும், யூரிக் ஆசிடும் பிரசண்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் பிளட்ல தான் பிரசண்டா இருக்கும். ஓகேவா, சோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கலர்லெஸ் பிளட் known as the ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச்சோட ஹார்ட் வந்து 13 சேம்பரா டிவைட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இது எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா தெர்கல் பிளேட்ஸ்ல தான் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னால்ட் ஓப்பனிங் பேரு ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா எதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் கவர்ட் பை தி வால்வ்ஸ், தட் மீன்ஸ் பிளட் வால்வ்ஸ்னால கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரோசல் பிளட் வெசல்ஸ்க்கு பேர் வந்து பல்சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மசில்ஸோட எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். இந்த மசில்ஸ் ஆக்சுவலா என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் ஆக்ட் ஆஸ் எ ஸ்பேஸ் மேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்ட் பீட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மசில்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நார்மலா
ஹார்ட் பீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆலரி மசில்ஸ் மூலியமா தான் ஹார்ட் பீட்டே அக்கர் ஆகும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ஆர்கானிசம்ஸ் மாதிரி கிடையாது. காக்ரோச்சில் பிளட் ஃப்ளோ வந்து யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். தட் மீன்ஸ் போஸ்டீரியர் எண்ட்ல இருந்து ஆன்டீரியர் பார்ட் வரைக்குமே ஒன்லி சிங்கிள் டைரக்ஷன்ல மட்டும் தான் பிளட் ஃப்ளோ அக்கர் ஆகும். காக்ரோச்சில் பார்த்தோம்னா ஓப்பன் டைப் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கலர்லெஸ் பிக்மெண்டா தான் பிரசன்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் மேக்கர் ஆக்டிவேட் ஆகிற மசில்ஸ்க்கு பேர் வந்து ஆலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸ் மேக்கர் ஆக்டிவேட் ஆகும். தட் மீன்ஸ் ஹார்ட் பீட்டை ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இவ்வளவுதான் காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்.